This video is sponsored by Buy Mode Shopping app. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நான் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது நம்ம செக்ஷன் ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு விலங்குகள் வளர்க்குறது அப்படின்னு சொன்னால் பயங்கர ஆர்வமாக. அவரோட வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் வச்சு வித்தியாசமான விலங்குகள் வளர்த்துட்டு வந்தாராம். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. என்ன அப்படின்னா, ஒரு யானை வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ யானை வாங்குறதுக்காக ஒரு காட்டுக்கு போகிறாரு. அந்த காட்டில் ஒரு பாகன் நிறைய யானைகளை கட்டி வச்சு விற்றுட்ருக்கான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, யானைகள் பார்த்து இல்லை, அதுகளை கட்டி வச்சிருக்கிற விதத்தை பார்த்து. வெறும் ஒரு சாதாரண குச்சியில் ஒரு சாதாரண கயிறை வச்சு யானையோட ஒரே ஒரு காலில் மட்டும் அந்த கயிறை கட்டி வச்சுருக்கான் அந்த பாகன். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, யானையோ ஒரு பலம் வாய்ந்த மிருகம். அதை ஒன்று சங்கிலி போட்டு கட்டி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கூண்டுக்குள்ளே வைக்கலாம். இப்படி ஒரு சாதாரண கயிறை போட்டு கட்டி வச்சா அது எப்படி அந்த இடத்துல நிற்கும்? அதை அத்துட்டு ஓடிடாதா? இதை அந்த பாகன்கிட்டேயே அவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சின்ன வயசில் அந்த யானை ஒரு குட்டி பாப்பாவாக இருக்கும்போதே அதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு கயிறில் கட்டி ஒரு ராடில் தான் கட்டி போடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பார்க்கும், ஆனால் அதை இழுக்க முடியாது. ஸோ அதை என்ன முடிவு பண்ணிடும்னா, அந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நம்ம ரொம்ப வீக்கானவங்கன்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணிடும். ஃபைனலாக அது கொஞ்ச நாள் கழித்து நல்ல பெருசாக வளர்ந்து நல்ல பலம் பொருந்திய ஒரு மிருகமாக மாறினதுக்கப்புறம் அது முயற்சியே பண்ணாது. அதை நம்பும் இந்த கயிறு ஸ்ட்ராங்கானது, நம்ம வீக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்லேயே நான் இதை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் குட்டியாக இருக்கிற குழந்தைங்க கிட்ட என்றைக்குமே நெகட்டிவ் அப்ரோச்சோடு வளர்க்கக்கூடாது. அவங்களால முடியும்னு சொல்லி தான் அவங்கள வளர்க்கணும். ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது ஒருத்தர் ரொம்ப மட்டம் தட்டி உன்னால் முடியாது, நீ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா அதை நம்பிட்டு நம்ம அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேலே வரதான் பார்க்கணும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I'll meet you with another video soon. Until then, bye bye.